பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நம்ம சேர்ந்து ஜெபிக்க உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு அற்புதம் பேர் ஆயத்தமாக இருக்கிறது ரெண்டாவது. முதலாவது, நம்ம தேசத்துக்காக மற்றவங்களுக்காக குறிப்பாக ஜெபிக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். உலகம் எங்கும் இருந்து இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள், பல தேசத்திலிருந்து இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்திற்கு அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்ம சேர்ந்து இணைந்து இன்றைக்கு முக்கியமான காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் இங்கே ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் அற்புதமாய் பதில் கொடுத்து கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. விசுவாசத்தோட கருத்தாக நாம் ஜெபிக்க வேண்டும். சரியா? அதன் பிறகு சாட்சிகளை நம்ம கேட்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நிறைய பேர் எனக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாகணும், விடுதலை உண்டாகணும், ஆண்டவர் இயேசுவை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் காத்திருக்கிறீங்க. புதுசாக கிறிஸ்தவர் அல்லாத பலரும் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு காத்திருக்கிறீங்க. இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். யார் விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறவர். அதனால தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆயிரமான அற்புதங்களை இயேசு செய்து கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் சில சாட்சிகளை நீங்கள் கேட்டு அதன் பிறகு ஜெபிக்க போகிறீங்க. அதோடு இன்றைக்கி முக்கியமான ஒரு காரியத்திற்காக இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். உலக நாடுகளில் இருக்கிறீங்களா, ஸ்ரீலங்காவில், மலேசியாவில், சிங்கப்பூரில் இருந்து, அது மாதிரி நீங்கள் மியான்மர் தேசத்துலேருந்து ஜெபிக்கிறீங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலேருந்து, வளைகுடா நாடுகளிலிருந்து, ஐரோப்பா நாடுகளிலிருந்து, அமெரிக்கா, கனடா தேசம், ஆப்பிரிக்கா, அப்படி எல்லா தேசத்துலேருந்து ஜெபிக்கிறீங்கள. முக்கியமாக நம்முடைய இந்திய மக்கள், அது தமிழ் மக்கள், அப்போ இந்திய அரசியலை தெரிந்த மக்கள், இந்தியாவில் நடக்கிற காரியத்தை புரிந்து கொள்ளுகிற மக்கள். அப்படி இல்லாவிட்டாலும் கூட இன்றைக்கு நீங்கள் இந்திய தேசத்துக்காக ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை ஜெபிக்கும்படி பலமான ஏவுதல் கொடுத்தபடியினால நாம் இந்த காரியத்திற்கு இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க ஆயத்தப்படுங்கள். துன்பமா துயரமா? ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கீங்களா, துயரத்தில் இருக்கிறீங்களா? அதான் இந்த பாடல் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய துன்பத்துக்கு ஒரு முடிவு வருகிறது, துயரத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டால் போதும். அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதனால தான் இயேசு என்கிற பெயரை சொல்லி கூப்பிடும்போது அதில் இயேசு அற்புதம் செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நிறைய பேருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கிறது. அதில் சில சாட்சிகளை ஒவ்வொரு நாளும் உங்கள் முன்பாக வைக்கப்படுகிறது. இன்றைக்கும் பாருங்கள், சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அப்புறம் 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். 5 நிமிடம் கருத்தாக விசுவாசத்தோட இருதயத்தில் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஜெபிச்சிட்டிங்கன்னா அற்புதம் நடக்கும். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். இன்று முதல் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்கள் ஜெபிக்கிற நேரமே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதை பார்ப்பீங்க. இந்த நாளில் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றி தருவார். முதலாவது சகோதரர் ஜேக்கப், திருச்சியிலிருந்து ஒரு சகோதரர் சொல்லி இருக்கிற ஒரு காரியம். நான் 8 வருடமாக பேனிக் அட்டாக் பிரச்சனையால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தேன். எப்பொழுதும் எனக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனை வரும் பொழுது இதயம் வேகமாக துடிக்கும், அதிகமாக வியர்வை வந்துவிடும். என்னுடைய இடது கையில் நுனியில் இருந்து தலை வரை செல்லும் ஒரு நரம்பு மட்டும் பயங்கரமாக வலி எடுக்கும். தலை சுற்றி கொண்டு தலை பாரமாக இருக்கும். இரவு நேரங்களில் திடீரென்று இந்த பிரச்சனை வந்துவிடும். இதனால் சரிவர தூங்க முடியாது. எப்பொழுதும் என் மனதில் என் மனைவி, பிள்ளைகளை குறித்த கவலை வந்து கொண்டே இருக்கும். நான் இறந்து விடுவேனோ என்ற பயமும் இருந்து கொண்டே இருந்தது. மருத்துவமனையில் பரிசோதித்த போது இந்த பிரச்சனையை முழுவதுமாக சரி செய்ய முடியாது என்றும் கடைசி வரை மாத்திரை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கூறிவிட்டனர். இதனால் ஒரு நாளைக்கு 15 மாத்திரைகள் நான் சாப்பிட்டு வந்தேன். இதனால் நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மருத்துவமனைக்கே போய் கொண்டிருந்தது.
இந்த சூழ்நிலையில் 2025ஆம் வருடம் மே மாதம் சென்னை தீவுத்திடலில் நடந்த அற்புத பெருவிழா கூட்டத்தின் முதல் நாளில் கலந்து கொண்டேன். ஜெப வேளையில் நீங்கள் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும்போது நானும் அழுது பாரத்தோடு இயேசுவிடம் ஜெபித்தேன். ஜெபிக்கும்போது ஒரு வல்லமை என் மீது இறங்கியது. அந்த நேரத்தில் ஒரு பாரம் என்னை விட்டு விலகியதை என்னால் உணர முடிந்தது. அந்த நேரத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம் எனக்குள் வந்தது. பெரிய ஆச்சரியம், அந்த கூட்டம் முடிந்த பின்பதாக எனக்கு பேனிக் அட்டாக் பிரச்சனை எதுவுமே வரவில்லை. நன்றாக வேலை செய்ய முடிந்தது. கை நரம்பு பிரச்சனை திரும்ப வரவில்லை. இப்பொழுது 6 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இருதய படபடப்பு ஏற்படவில்லை. நன்றாக சாப்பிடுகிறேன். இரவில் நன்றாக தூங்குகிறேன். திரும்பவும் நான் மருத்துவமனைக்கு செல்லவே இல்லை. மாத்திரையும் எடுக்கவில்லை. இயேசுவே என்னை தொட்டு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. 8 வருடம் பேனிக் அட்டாக் அந்த பாதிப்பு. சென்னையில் நடந்த கூட்டத்தில் ஜனங்களோடு ஒன்று உட்கார்ந்து ஜெப நேரத்தில் இயேசுவை நோக்கி ஜெபித்தாங்க. உடனே அந்த வல்லமை தொட்டது. அற்புத சுகம். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவின் வல்லமை தொடுவதை உணர முடியும். நீங்கள் சுகமாவதை உணர முடியும். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. 2வது, சகோதர சாமுவேல் சித்தூர், ஆந்திர மாநிலம் சித்தூரிலிருந்து அவர் தன் அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். என்னுடைய அக்காள் கணவருக்கு கடந்த 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் திடீரென்று சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டது. இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதித்த போது சுகரின் அளவு அதிகமாகிவிட்டது, இருதய துடிப்பு குறைந்து விட்டது என்று மருத்துவர் கூறினார். தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டு வந்தார். கடந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதத்தில் மேலும் அதிகமாக அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டது. மருத்துவர்கள் எங்களை அழைத்து, இனி 2 நாள் தான் அவர் உயிரோடு இருப்பார், இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இதனால் வீட்டிற்கு அழைத்து சென்று விடுங்கள் என்று கூறிவிட்டார்கள். மேலும் அநேக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் எங்கும் அவரை ஆஸ்பத்திரியில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக ஒரு மருத்துவமனையில் நாங்கள் மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டதால் அவருடைய உயிருக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல என்று எங்களிடம் வாக்குமூலம் வாங்கி கொண்டு சிகிச்சை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சியை பார்த்து நாங்கள் குடும்பமாக என்னுடைய அக்கா கணவருக்காக மிகுந்த பாரத்தோடு அழுது ஜெபித்தோம். ஜெபித்த அந்த நாளிலிருந்து என் அக்காள் கணவரின் உடல் நிலையில் மாற்றம் ஏற்பட்டது. ஜெபித்த 2வது நாளில் என்னுடைய அக்கா கணவர் நார்மல் நிலைமைக்கு வந்துவிட்டார். இனி காப்பாற்ற முடியாது, 2 நாள் தான் உயிரோடு இருப்பார். பல மருத்துவமனையில் செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இவங்க கெஞ்சி கேட்டுக்கொண்டனால ஒரு மருத்துவமனையில் கேரண்டி கொடுக்க முடியாது, நாங்கள் பொறுப்பல்லன்னு இவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கி தான் உள்ளே சேர்த்துருக்குறாங்க. இதே மாதிரி ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து குடும்பமாக கண்ணீரோடு அழுது ஜெபித்தாங்க. அதே நாளில் இயேசு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஆண்டவர் தொட்டார். ஜெபித்த நாளில் இருந்து கணவன் உடலில் மாற்றம் உண்டானது. 2 நாளில் நார்மல் ஆகிவிட்டார். இப்பொழுது நல்ல சுகத்தோடு இருக்கிறார், நன்றாக வேலை செய்கிறார். ஜெபத்தை கேட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த என்னுடைய அக்கா கணவருக்கு அற்புதம் செய்து உயிரோடு வாழ வைத்த இயேசுவுக்கு நன்றி. உங்களுக்கு செய்வார். ஆஸ்பத்திரியில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா, யாரையும் வச்சுருக்கீங்களா, இயேசுகிட்ட கண்ணீரை சிந்திருங்க, பிடித்து கொள்ளுங்க அவருடைய பாதத்தை. நீங்கள் அற்புதம் செய்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அற்புதம் செய்வார். அடுத்து சகோதரி மரியாள், கன்னியாகுமரியிலிருந்து சகோதரி மரியாள். நான் 30 வருடங்களாக 2 கால்களிலும் வலியால் மிகவும் கஷ்டப்பட்டேன். என்னுடைய இடுப்பு பகுதியில் இருந்து கால் பாதம் வரை எப்பொழுதும் ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கும். காலுக்குள் ஏதோ ஒன்று குடைந்து கொண்டே இருப்பது போல் இருக்கும். வலி வேதனை பயங்கரமாக இருக்கும். வலி இருக்கிற சமயத்தில் என்னால் எந்த வேலையும் அதிக நேரம் செய்ய முடியாது, அதிக தூரம் நடக்க முடியாது. இரவு நேரங்களில் என்னால் தூங்கவே முடியாது. உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பேன். 30 வருட பிரச்சனை பாருங்கள். இந்த பிரச்சனையால் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். மருத்துவர்களிடம் பரிசோதித்த போது எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிவிட்டனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் வலிக்காக ஊசி போட்டுக்கொள்வேன்.
மாத்திரையும் அனுதினமும் 3 வேளை சாப்பிட்டு வந்தேன். மாத்திரை போட்டால் சில மணி நேரம் வலி இல்லாமல் இருக்கும், திரும்பவும் வலி வந்துவிடும். இந்த சூழ்நிலையில் 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் அற்புத பெருவிழா நேரலை ஜெபத்தை பார்த்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு திறப்பின் வாசலுக்கு அடுத்த நாள் அற்புத பெருவிழா இதே நிகழ்ச்சி ஜெபிக்கல வாங்கல செய்கிறோம்ல, அதை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும்போது விசேஷமாக தீராத வியாதிகளை இயேசு இன்று குணமாக்குகிறார் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் இயேசுவே எனக்கும் இந்த கால்வலி பிரச்சனை சுகமாக்குங்க என்று மிகுந்த கண்ணீரோடு ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், ஜெபம் முடிந்து எனக்கு வலி வரவே இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் தொட்டுட்டார். ஜெபம் முடிகிறக்குள்ளே வலி போய்விட்டது. அன்று இரவு நன்றாக தூங்கிவிட்டேன். மறுநாளில் என்னுடைய வேலைகளில் நானே செய்ய ஆரம்பித்தேன். நன்றாக நடந்து பார்த்தேன், எனக்கு கால்வலி வரவே இல்லை. அதன் பின்பதாக மாத்திரை எடுப்பதை நிறுத்திவிட்டேன். எனக்கு இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. இயேசு எனக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்துள்ளார். இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். 30 வருஷமாக அந்த வலி. ஒரு நாள் கண்ணீரோடு ஜெபித்தாங்க, இயேசு தொட்டு குணமாக்கினார். இன்றைக்கு நீங்கள் சுகம் பெறுகிற நாள், விடுதலை பெறுகிற நாள். நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். சகோதரர் ராமு, மயிலாடுதுறை. அங்கிருந்து சகோதரர் ராமு, நான் 20 வருடங்களுக்கு மேலாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். காலையில் எழுந்ததுமே மதுபானத்தை தான் தேடுவேன். அது இல்லாமல் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. வேலைக்கு சென்றாலும் சரி, செல்லாவிட்டாலும் சரி, குடிப்பதை நான் நிறுத்தவே மாட்டேன். எப்பொழுதும் நான் போதையில் தான் இருப்பேன். வருமானத்தில் நான் குடித்தது போகத்தான் மிச்சத்தை வீட்டில் கொடுப்பேன். என் மனைவி ஏதாவது கேள்வி கேட்டாலே சண்டையிட்டு அடித்து விடுவேன். நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன் என்று கூறி என் இஷ்டம் போல அலைந்தேன். இது போக வெற்றிலை பாக்கு போடுவதற்கும் அடிமையாக இருந்தேன். எப்பொழுதுமே ஒரு வெற்றிலை கட்டு என்னிடம் இருக்கும். வெற்றிலையும் மதுபானமும் இல்லாவிட்டால் எனக்கு பைத்தியம் பிடித்தாற் போல் இருக்கும். ஒரு நாளும் இதை விடணும் என்று நினைக்கவே இல்லை. துக்க நிகழ்வானாலும் சரி, சந்தோஷ நிகழ்வானாலும் சரி, எந்த விசேஷத்திலும் சாதாரணமாக குடிப்பதை விட அதிகமாக குடித்து விடுவேன். என்னால் என் குடும்பத்தார் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில்தான் 2025 வருடம் ஜூன் மாதம் 4 மாவடியில் நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டேன். நான் வரும்போதே மது அருந்தி கொண்டுதான் வந்தேன். அன்றைய தினத்தில் நீங்கள் போதைக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுதலை பெற ஜெபிக்கும்போது என்னை அறியாமலேயே இயேசுவே எனக்கு இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க என்று ஜெபித்து விட்டு சென்றேன். வீட்டிற்கு சென்றதும் மதுபானத்தின் மீதும் வெற்றிலை பாக்கு மீதும் வெறுப்பு வர ஆரம்பித்தது. ஜெபம் எப்படி மாற்றத்தை உண்டாக்கியிருப்பார். 20 வருஷம் மதுபானம், இந்த வெற்றிலை பாக்கு போடுவது அடிமைத்தனம். விடணுன்னு எண்ணமே கூட அவருக்கு இல்லை. ஆனால் அந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற போது ஆண்டவர் தொட்டார். முதல் முறை வாய் திறந்து ஜெபித்தார். அதன் பிறகு அந்த எண்ணமே வரவில்லை. எனக்குள் வீட்டில் யாரையும் கெட்ட வார்த்தை பேசி இப்பொழுது திட்டுவதில்லை. என் மனைவியிடம் சண்டை போடுவதில்லை. நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் என் மனைவியிடம் கொடுத்து விடுகிறேன். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், சமாதானம் உள்ளது. தவறாமல் அனுதினமும் ஜெபிக்கிறேன். இயேசு என்னை ரட்சித்து அற்புதமாய் நடத்தி வருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் ராமு, மயிலாடுதுறை. நீங்கள் எத்தனை வருஷம் மதுபானம் குடிக்கிறீங்க? எத்தனை வருஷம் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறீங்க? செல்ஃபோனுக்கு, சீரியலுக்கு அடிமைத்தனம், ஏதோ ஒரு பாவ பழக்கம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை வேணும்ல, இயேசுவே எனக்கு விடுதலை வேணும்னு கேளுங்க. இன்றைக்கு தான் விடுதலை நாள். அடுத்த பாருங்கள், ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். சகோதரி நிவேதா, சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் இதுக்காக ரொம்ப பாரம் கொண்டு இருக்கிறேன். நிறைய ஆர்டிசம் உள்ள பிள்ளைகளை ஜெபிக்க கூட்டிகிட்டு வருவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாரம் உண்டாகும். அந்த தாய், அந்த தகப்பன், முக்கியமாக அந்த தாயார் தான் அந்த குழந்தையை பொறுப்பெடுக்கிறதுனால ஆர்டிசம் உள்ள குழந்தையை அவங்க சுமந்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுகிறதை பார்த்துருக்கிறேன். ரொம்ப பாரத்தோடு எத்தனையோ வியாதியெல்லாம் சுகமாகுது பார்த்துருக்கிறேன். இந்த ஆர்டிசம் ஆண்டவரே இது எதனால் வருது, ஏன் உங்களை சுகம் கொடுக்கூடாது, இதெல்லாம் பல முறை யோசித்து நான் பாரம் கொண்டு இருக்கிறேன். சில இடத்துல கேட்டிருக்கேன், ஆர்டிசம் எதனால் வருது, இதை சுகமாக்க முடியாத இந்த மருத்துவ இடத்தெல்லாம் விசாரித்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. தெளிவாக அது எதுக்குன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு அதனால் பெற்றோர் வடிக்கிற கண்ணீர்,
நான் ரொம்ப நாள் ஆண்டவரே இதில் நீங்கள் அற்புதம் செய்யணும், கேன்சரை குணமாக்கிறீங்க, டயபெட்டிக்கை மாற்றி நல்ல சுகம் கொடுக்குறீங்க, கிட்னியை சுகமாக்கிறீங்க, எவ்வளோ அற்புதம் பார்த்துருக்குறேன், பார்வையில்லாத கண்ணில் பார்வை கொடுத்துருக்குறீங்க, செவிட்டு காதை திறந்துருக்கிறீங்க, நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சுருக்கிறீங்க. அப்போ இந்த காரியத்தை குறித்து நான் ரொம்ப ஜெபித்திருக்கேன். இந்த சாட்சியே என் விசுவாசத்தை ரொம்ப பலப்படுத்தினதுன்னா பாருங்கள், அதை கேளுங்க. சகோதரி நிவேதா, சென்னை. என்னுடைய மகன் பிறந்து 3 வயது வரை பேசவே மாட்டான். அவனிடம் ஏதாவது வேண்டுமா என்று சத்தமிட்டு கூப்பிட்டு கேட்டாலும் அவன் ஏதும் கேட்காதவன் போல் இருப்பான். அம்மா அப்பா என்று அவன் வாயிலிருந்து வார்த்தை வந்ததே இல்லை. இது போக பிடிவாதம் பிடித்து கொண்டு பயங்கரமாக அழுவான். எல்லா பொருட்களை எடுத்து எறிந்து விடுவான். சிறு குழந்தை போல் இல்லாமல் வித்தியாசமான குணநலனோடு இருந்தான். சில நேரங்களில் என் கையை கடித்து விடுவான், அதனால் இரத்தமும் வந்திருக்கிறது. சில நேரங்களில் பாம்பு ஊறுவதைப் போல ஊர்ந்து கொண்டிருப்பான். என் மகனை நினைத்து சில நேரங்களில் செத்து விடலாம் போல் இருக்கும். மருத்துவர்கள் இது ஒரு வகையான ஆட்டிசம் பிரச்சனை என்று கண்டறிந்து அதற்கான சிகிச்சையும் எடுத்து பார்த்தனர். ஆனாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் என் மகனுக்கு ஏற்படவில்லை. நானும் என் கணவரும் என் மகனை நினைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் கலங்கி போயிருந்தோம். இந்த சூழ்நிலையில்தான் நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் மாதந்தோறும் நடக்கும் திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் என்று நினைத்து 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை அன்றே தேவனுடைய கூடாரத்திற்கு வந்துவிட்டோம். பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு காத்திருந்தது. பிறந்தது முதல் 3 வயது வரை எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்த என் மகன் அந்த தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே வந்த உடனேயே அம்மா எங்கே போகிறோம் என்று கேட்டான். என்னால் நம்பவே முடியவில்லை. அந்த நேரத்தில் இயேசுவை மனதார நன்றி சொல்லி துதித்தேன். மறுநாளில் திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டோம். நீங்கள் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும்போது மீண்டுமாக என் மகனை அர்ப்பணித்து நானும் ஜெபித்தேன். மிகவும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வீட்டுக்கு சென்றோம். பெரிய ஆச்சரியம், நாளாக ஆக என் மகனுடைய குணநலங்கள் நார்மலாக மாறிவிட்டது. அவன் நார்மலான பிள்ளை போல மாறிவிட்டான். இப்பொழுது என் மகனுக்கு 6 வயதாகிறது. ஒழுங்காக பள்ளிக்கு செல்லுகிறான். கண்ணீரோடு முதலாக நான் தேவனுடைய கூடாரத்துக்கு வந்தேன். இயேசுவே என் மகனை தொட்டு குணமாக்கி என் கண்ணீரையும் துடைத்தார். நாங்கள் இப்பொழுது குடும்பமாக இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டோம். பாருங்கள், 3 வயசு வரைக்கும் பேசவே மாட்டான். தேவனுடைய கூடாரத்துக்கு வந்த உடனே அம்மா எங்கே போகிறோன்னு பேச ஆரம்பித்தான். ஆண்டவருடைய பிரசன்னம் தொட்டார். அப்படி என்ன தேவனுடைய கூடாரத்தில் விசேஷம் இருக்குது? இங்கே 24 மணி நேரமும் ஜெபம் நடக்கிறது. ஒரு பக்கம் 24 மணி நேரம் ஜெபம், இன்னொரு ஹாலில் 24 மணி நேரம் துதி ஸ்தோத்திரம். இந்த ரெண்டும் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக நடக்கிறதுனால இங்கே தேவ பிரசன்னம் எப்போதும் இருக்கிறதை உணர முடியும். அந்த தேவ பிரசன்னம் தான் அவங்க உள்ளே வந்த உடனே தொட்டது. அந்த மகனுக்குள்ளே மாற்றம், ஆட்டிசத்தை ஆண்டவர் மாற்றி நார்மல் சைல்டாய் மாற்றி விட்டார். நிறைய தாய்மார்களுடைய குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, ஆட்டிசம், அது மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ், பல காரியம் சொல்கிறீங்கல்ல. நீங்கள் தலையில் கை வைத்த பிள்ளைக்காக தினமும் கருத்தாக ஜெபிச்சிங்கன்னா உங்கள் குழந்தையில இப்படிப்பட்ட மாற்றத்தை இன்றைக்கு இயேசு உண்டாக்குவார். சரி, இந்த நேரத்தில் 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது சாட்சி ஊட்டியிலேருந்து சகோதரி அம்பிகா. அவங்களுக்கு 48 வருஷமாக இருந்த ஒரு பிரச்சனையை இயேசு எப்படி மாற்றினார் என்பதை அவங்களே சொல்கிறாங்க. அந்த சாட்சியை கேளுங்க. 48 வருடம் ஆஸ்துமா வியாதி. யோசித்து பாருங்கள், 48 வருஷம் என்பது 38 வருஷம் வியாதி உள்ள மனிதனுக்கு பைபிளில் வாசிக்கிறோம். இது 48 வருஷம் வேதனை. ஆனால் இயேசுவின் பிரசன்னத்தில் வந்தபோது அவருடைய வெளிச்சம், அவர் தான் மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் வந்து மனுஷனை பிரகாசிப்பக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. பொய்யான ஒளி நிறையா இருக்குது. பொய்யான ஒளி, சாத்தான் பொய்யான ஒளியை காமிச்சு தன்னை தெய்வம் போல காண்பிப்பான், ஏமாற்றுவான், சும்மா உணர்ச்சி வசப்படுத்துவான், சத்தம் போட வைப்பான். அவ்வளோதான். என்ன பிரயோஜனம்? மதுபானத்தை விட முடியல, வியாதி போக மாட்டேங்குது. அதனால் இந்த ஒளி உங்களை சந்தித்தா உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிரும். அதான் இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான ஒளி வந்த உடனே
48 வருஷ வியாதி போய்விட்டது. அது ஒரு பிசாசினால் உண்டான வியாதி. அந்த அசுத்தாவி வெளியேறிவிட்டார். இன்னொரு சாட்சி பாருங்கள். மியான்மர் தேசத்திலிருந்து குழந்தைசாமி என்கிற சகோதரர், அவருக்கு 28 வருஷம் ஒரு பிரச்சனை. 28 வருஷம் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது அவர் சொல்லுவதை கேளுங்க. 28 வருஷம் ஒரு அடிமைத்தனம். வெற்றில பார்க்க போகிறது ஒரு பாவமாங்க, சில நினைக்கிற அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவர் அடிமையாக்கி வச்சுருந்ததில்ல, பாண்டேஜ். அதை விட முடியல, அது இல்லாமல் இருக்க முடியல. எது உங்களை அடிமைப்படுத்துதோ அது ஒரு பாவ அடிமைத்தனம் தான். அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஆவி வெளியேறி போச்சு. ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கும்போது அந்த ஆவி வெளியேறி போச்சுது. அப்புறம் அந்த வெற்றில பார்க்க போன எண்ணமே வரலை. அப்போ அந்த பாவத்துக்கு அடிமையாக்கி வச்சிருந்த என்னது? ஒரு பொல்லாத ஆவி. மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சீரியலுக்கு அடிமைத்தனம், செல்ஃபோனுக்கு அடிமைத்தனம், சில காரியத்தை இருக்க முடியல, பைத்தியம் பிடித்த மாதிரி அது மென்டல் ஆயுறுதி, இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னா அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசின் ஆவி. உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு விடுதலை தேவை. இந்த விடுதலை இயேசுவை தவிர யாருமே தர முடியாது. ஏன்னா இயேசு ஒருவர் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பை கொடுக்க, விடுதலை கொடுக்க சிலுவையில் ரத்த சிந்தி மரித்தார். இன்னைக்கு பாருங்கள், விடுதலை பெற்றது மாத்திரம் இல்லை, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களாம். அதிகாலை 3 மணிக்கு எழும்பி ஜெபிப்பார், 5 மணிக்கு எழும்பி ஜெபிப்பார். ஒரு வியாபாரம் செய்கிற சகோதரர் 5 மணி நேரம் ஜெபிச்சா, மொழி நேர ஊழியராய் ஒப்பு கொடுத்துருக்கிற நீங்களும் நானும் எவ்வளோ ஜெபிக்கணும் யோசித்து பாருங்க. ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னால் போய் நிற்கும்போது அவர் இயேசு சொல்லுவார், வியாபாரம் செய்கிற ஆள் தினம் 5 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிக்கிறார். நீ மொழி நேர ஊழியக்காரன், நீ வந்தல்ல, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிற மகனே மகளே நீ கேட்டால் எந்த முகத்தோடு நம்ம இயேசுவை பார்ப்போம்? யோசித்து பாருங்கள். கர்த்தர் பேசுகிறார். இன்னும் இதயத்தை கடினப்படுத்தாமல் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுங்க. சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு விடுதலை எனக்கு வேணும். இந்த பாவ பழக்கத்தில் இருந்துன்னா இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கணும். வியாதியிலிருந்து சுக வேண்டும்னா எந்த இடத்துல வியாதி வலிகள் பாதிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்து இயேசுவே எனக்கு சுகம் தாரும் ஜெபிக்கணும். குழந்தைகள் இது மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, ஆர்டிசம் இருக்குது, பிள்ளைகள் ஹைப்பர் ஆக்டிவ், குழந்தை மூளை வளர்ச்சியில் தலையில் கை வைங்க. விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய குழந்தையை கருவிலை உருவாக்கின ஆண்டவர் பூரணமாக்கி தர முடியும். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க. இந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்திருக்கிறாரே, அவங்க குடும்பத்தில் ஆர்டிசத்தை மாற்றி நார்மல் சைல்டாக மாற்றி இருக்கிறார்ல, நீங்கள் விசுவாசிங்க. இப்போ விசுவாசத்தோட முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. அது நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம். இல்லை எனக்கு அதில் இப்படிலாம் பழக்கம் இல்லை ஐயான்னு சொன்னால் உட்கார்ந்து கை கூப்பி ஜெபிக்கலாம், இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கலாம். ஆனால் கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். அவர் சிலுவையில் உங்களுக்காக இரத்த சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தார். அவருடைய கரத்தில் இப்போவும் தழும்புகள், அந்த தழும்புள்ள கரத்தினால் தொடுவார், உடனே சுகம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. இயேசுவே, இந்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எனக்கும் ஒரு விடுதலை வேணும். மதுபானத்திலிருந்து, இந்த பாவ பழக்கத்திலிருந்து இயேசுவை விடுதலை தாங்க. கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் பெயரை சொல்லுங்க. ஐயா, உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். இயேசுவே விடுதலை தாங்கன்னு கேளுங்க. அம்மா, உங்களோடு தான் இயேசு பேசுகிறார். இயேசுவே விடுதலை தாரும். வாலிப தம்பி, வாலிப மகளே, இயேசுவே எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இந்த மதுபான பழக்கம், போதை வஸ்துகளில் விடுதலை கொடுங்க. ஐயோ, தவறான நண்பர்கள்னால பழகி நான் ஊசி போட பழகிட்டேன். இயேசுவை விடுதலை கொடுங்க. இந்த போதை மருந்துக்கு பழகிட்டேன். இயேசுவை விடுதலை கொடுங்க. சொல்லுங்க, இயேசுவை விடுதலை கொடுங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. இயேசுவை சுகம் கொடுங்க. இயேசுவை என் குழந்தையை தொடுங்க. என் குழந்தையினுடைய ஆர்டிசம் மாறணும். என் குழந்தையினுடைய ஹைப்பர் ஆக்டிவ் மாறி நார்மல் சைல்டாக மாறணும். என் குழந்தையினுடைய மூளை பகுதியை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இன்னும் வெட்கப்பட்டு கொண்டிருந்தால் அற்புதம் பெற முடியாது. இயேசுவே நீ கூப்பிடுங்க. உங்களுடைய கண்ணீரை சிந்துங்க. இயேசுவின் பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கெஞ்சிறீங்களே, என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றுங்க, எவ்வளோ பண்ணனாலும் செலவு பண்ணுற நீ, இயேசு இலவசமாக விடுதலை கொடுங்க. அவர்கிட்ட கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுங்க. என் பாவத்தை மன்னிச்சு என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. என்ன தப்பாக இருந்தாலும், இந்த பாவமாக இருந்தாலும், இந்த சாபமாக இருந்தாலும் மாற்றி என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. இயேசுவே கூப்பிடுங்க, கதறுங்க. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கட்டும். என்ன விடுதலை வேணும், சுகம் வேணும். இந்த பயங்கள்,
மாறணும், பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கொண்டு இருக்கிறார், அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். சிலர் ஆச்சரியமாக, இதெல்லாம் உண்மைதானா, இப்படிலாம் நடக்குமான்னு நீ பார்க்குறீங்க. இயேசு உண்மை உள்ள தேவன், உயிரோடு இருக்கிற ஆண்டவர், அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், நன்றின்னு சொல்லுங்க. மிஸ்டர் ஜெயராமன் முதல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இது உண்மைன்னா அப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்க, என் பேரை சொல்லி கூட குணமாக்குவாரா? இயேசுவால் முடியுமான்னு நினைக்கிறீங்க. ஜெயராமன், இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய வியாதி இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. உங்களுடைய உள்ளத்தில் மரண பயம் அடிக்கடி வந்து உங்களை பாதிக்கிறது. அந்த பயத்தை கொண்டு வந்து ஆவியம் விலகுகிறது. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொட்டு விட்டீர், சுகம் தந்து விட்டீர், ஸ்தோத்திரம். வாயை தரங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்பதான் இந்த விடுதலை உணர முடியும். ஆண்டவர் தொட்டதற்காக உமக்கு நன்றி. சிவக்குமார் என்கிற சகோதரன், உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, வாழ்வு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, ஆப்ரேஷனுக்கு ஆயத்தப்படுகிறீங்க, ஒரு மரண பயம் உள்ளத்தில் வந்திருக்கிறது. இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க, நான் பயத்தோடு இருக்கிறேன், என் இருதயத்தை சரிப்படுத்துறீங்கன்னு ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுடைய வல்லமை இறங்கிட்டு அந்த வாழ்வை ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். அடுத்த முறை டாக்டர்கள் ஆபரேஷன் தேவை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. விசுவாசிங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. தகப்பனை நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் அதிசயங்கள் நடக்கிறதற்காய் நன்றி, வியாதிகள் விலகுகிறதற்காய் நன்றி, குழந்தைகள் சுகம் அடைகிறதற்காய் ஸ்தோத்திரம், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், பயத்தின் ஆவிகள் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம், நோய்களை கொண்டு வருகிற ஆவி விலகுகிறது, மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், ஆண்டவரே பாவ பழக்கங்கள், இந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் இந்த நல்ல விடுதலை சுகமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ரவிக்குமார் என்கிற சகோதரன், ஐயா உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. என் பாவம் மன்னிக்கப்படுமா? என்னுடைய பாவம் ரொம்ப பெரிதாச்சுது, அதை உணர்ந்து ஜெபிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி என் பாவெல்லாம் மன்னிக்கப்படுமா, என் சாபெல்லாம் மாறுமா அப்படின்னு ஜெபிக்கிறதுனால இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய பாவத்தை நான் மன்னித்து சாபத்தை மாற்றுகிறேன். சாபத்தினால் உண்டான பரம்பரை, சாபத்தினால் உண்டான வியாதியும் வேதனையும் மறைகிறது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சமாதானம் உண்டாகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, நீ தொடுகிறீர், அற்புதம் செய்கிறீர், நன்றி. இந்த உம்முடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். இயேசுவை ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். எனக்கு நிறைய பேர் சுகம் பெற்றுட்டீங்க, விடுதலை பெற்று இருக்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆமேன்.